போட் நிஃப்டியில் நம்ம கவனிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நிஃப்டியில் சென்ட்ரல் ரேஞ்ச் பார்த்தோம்னா 24,282, ரெசிஸ்டன்ஸ் 1 24,377, ரெசிஸ்டன்ஸ் 2 24,438, ரெசிஸ்டன்ஸ் 3 24,533, சப்போர்ட் 1 24,221, சப்போர்ட் 2 24,126. டுடே மார்க்கெட் பயாஸ் ஸ்டில் புல்லிஷில் தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோடைய லோவர் ப்ரைஸ் கட் பண்ணி க்ளோசிங் வச்சதுனா மட்டும்தான் பயாஸ் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் புல்லிஷ் பயாஸ் கண்டினியூ ஆகிட்டு தாங்க இருக்கும். ட்ரேடர்ஸ் எப்போவும் லாங் போகிறதா இருந்தால் பிளைண்டாக லாங் ஷார்ட் போகாதீங்க. லாங் போகிற மாதிரி இருந்தால் நியர்பை சப்போர்ட் கிட்ட லாங் போங்க. ஷார்ட் போகிறதா இருந்தால் நியர்பை ரெசிஸ்டன்ட் கிட்ட ஷார்ட் போங்க. ஃபர்தராக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மார்க்கெட் பயாஸை உங்களோட ட்ரேடிங் செட்டப்புக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க. பிளைண்டாக அப் சைடு ஆர் டவுன் சைடு போயிடாதீங்க. டுடே சொன்ன லெவல்ஸ் எல்லாமே மைனர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்க. மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம கம்மிங் சண்டே வீக்லி மார்க்கெட் அவுட்லுக்கில் பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் எப்பயும் லாங் போகிற மாதிரி இருந்தால் நியர்பை சப்போர்ட் கிட்ட லாங் போங்க. ஷார்ட் போகிற மாதிரி இருந்தால் நியர்பை ரெசிஸ்டன்ட் கிட்ட ஷார்ட் போங்க. அது நம்மளுக்கு பெட்டர் ரிஸ்க் ரிவார்டை கொடுக்கும். ஓகே ட்ரேடர்ஸ், இந்த மாதிரி டெய்லி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அப்டேட்ஸுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.